நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, அவர் வந்து பாரதிய பார்த்துட்டு, "உங்களெல்லாம் நான் வந்து விட்டுட்டு போகவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமோ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில வந்து தமிழ், பத்மா எல்லாருமே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பத்மா வந்து சொல்றாங்க, "ஏய் பாரதி, நீ சமைக்கிறதுல உன் புருஷன் வந்து உன்னோட ஞாபகம் வர வைக்கணும். சரியா? அப்படி உன் புருஷனுக்கு வந்து வழக்கமா எப்படி சமைச்சு குடுப்பியோ, அதே மாரி சமைச்சு குடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பாரதியும் வந்து அதே மாதிரி நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பத்மா வந்து போய் ஆதிய வந்து கூட்டு வராங்க. "தம்பி வாங்க தம்பி, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இன்னைக்கு யாரும்மா சமையல்?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு வராங்க. பார்த்தா அங்க வந்து நம்ம பாரதியும், தமிழ் இருக்காங்கல்ல, "ஓ! இவங்க தான் சமையலா? அப்பன்னா சூப்பரா தான் சமைச்சிருப்பாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆதி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க என்னங்க சமைக்கிறீங்க? இவ்வளோ அழகா இருக்கு. இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு. இப்படி ஒரு சமையல நான் வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லங்க. எப்படிங்க உங்க புருஷன் வந்து இப்படி சமைச்சு போடுற உங்கள விட்டுட்டு போனாரு? அதாங்க எனக்கே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் சொல்றாங்க, "ஆமா, எங்க அப்பாவுக்கு வந்து அறிவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அமைதியா இருடி. எதுக்குடி வந்து இப்போ உங்க அப்பாவ வந்து திட்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோவப்படுறாங்க. "ஏங்க பொண்ணு வந்து கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கு. அவருக்கு வந்து நிஜமாவே அறிவே இல்ல. இல்லைன்னா உங்கள விட்டுட்டு போயிருப்பாரா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி சொல்லுங்கப்பா. உண்மையாவே வந்து அறிவே இல்ல அங்க எங்க அப்பாக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க. என்ன இருந்தாலும் அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். அவரு தப்பு சொல்லி எந்த எந்த யூஸும் கிடையாது. என்னால தான் வந்து அவரு என்னைய விட்டுட்டு போனாரு. இப்ப கூட அவர பார்த்தா, அவர் கால்ல விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயாரா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆதி வந்து சொல்றாங்க, "ஏம்மா பத்மாம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. எதுக்கும்மா இப்போ வந்து எந்த பொண்ணுங்களுமே வந்து அவங்க புருஷன வந்து விட்டே குடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டு தானே?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா தம்பி. புருஷன் வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் பொண்டாட்டி வந்து எந்த காலத்திலயுமே வந்து புருஷன விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது பெண்களோட இயல்பு. அதத்தான் பாரதியும் சொல்லிக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் பார்த்தேன். இப்படி வந்து அவங்க பொண்ணையும், அவங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிருக்காரு. அப்படி இருந்தும் பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட வந்து விட்டு குடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் புருஷன் வந்து எவ்வளோ நல்லவர்ன்னு எனக்கு தெரியும். நானும் அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது ஏதோ சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு எங்க 2 பேத்துக்குள்ள. அதனால தான் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா திருப்பி வரமாட்டாருன்னு எல்லாம் கிடையாது. கண்டிப்பா வந்து ஒரு நாள் எங்கள வந்து பார்த்து எங்க கூட தான் சேர்ந்து வாழ்வாரு. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பரவாயில்லையே, உங்க கான்ஃபிடென்ட் லெவல நான் பாராட்டுறேன். உண்மையா வந்து உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தா, நான் தான் வந்து சந்தோஷப்படுற ஆளா இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பத்மா வந்து கேட்குறாங்க, "ஏன் ஆதி தம்பி, நான் ஒண்ணு கேட்பேன். தப்பா எதுவும் நினைக்க மாட்டீங்களே?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. என்ன கேட்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "உங்களுக்கு மட்டும் இந்த பாரதி மாரி ஒரு பொண்டாட்டி இருந்தா, நீங்க என்ன விட்டுட்டா போயிருப்பீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. வந்துட்டு பார்த்தா பாரதி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா இப்படியெல்லாம் கேட்குறாங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஆதி வந்து கேஷுவலா பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. "பத்மாம்மா, நான் வந்து அவங்க புருஷன் மாரி முட்டாள் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதிலேயே 1000 அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஆதி வந்து விட்டுட்டு போனார்ல, அவர் வந்து முட்டாள்தனமான ஒரு செயல செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு, ஆதியே சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. "சரிம்மா, சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. முடிஞ்சா இனிமே வந்து ரெகுலரா இவங்களே வந்து சமைக்க சொல்லுங்க. இவங்க சாப்பாடு டேஸ்ட்டா இருக்கு. நான் எப்போ வந்து வெளிநாடு போவேன்னு தெரியாது. அதுவரைக்கும் வந்து நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க, "நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. நீ வந்து இங்கேருந்து ஊருக்கு போற வரைக்கி அப்ப பாரதி தான் வந்து சமைக்க போறா. நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு ஆதிய வந்து அனுப்பி வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. ஆதி, "சரிம்மா, நான் எனக்கு ஒர்க் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு ஏறி போற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதிக்கும், தமிழுக்கும் பயங்கரமான சந்தோஷம். அப்பா வந்து நம்ம கூட சேர்ந்து வாழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.